ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காயை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வாழைக்காயை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, தேவையான அளவுக்கு ஆயில், தேங்காய் பால். நெக்ஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம். நெக்ஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூட்டு செய்கிறதுனால நல்லா கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம ஃப்ரை பண்ணும்போதே சேர்த்தா அது கருகிடும். ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா அந்த வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னா இந்த கூட்டில் டேஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.